ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெக் டியூட்டர் வித் விஜி. இன்னைக்கு நம்ம டிபிஎம்எஸ்ல இருந்து யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question number 1 from June 2019 UGC NET. இது வந்து keys concept இருந்து கேட்டிருக்காங்க DBMSல. Question: which of the following is true about super key and candidate key? Super key, candidate key ரெண்டையும் சேர்த்து எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A, every candidate key is a super key. ஆப்ஷன் B, every super key is a candidate key. ஆப்ஷன் C, super key and candidate key are the same. ஆப்ஷன் D has more attribute than the super key. இந்த 4ல எது ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கீனா என்ன, கேண்டிடேட் கீனா என்னன்னு பார்த்துக்கலாம். சூப்பர் கீ அப்படின்னா எனி செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருந்தாலும் ஒரு ரோவை நம்மளால யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அதுதான் சூப்பர் கீ. கேண்டிடேட் கீனா மினிமம் சூப்பர் கீயை தான் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். தேவையில்லாத அட்ரிபியூட்ஸை சூப்பர் கீலேருந்து ரிமூவ் பண்ணால் அதுதான் கேண்டிடேட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்றது சூப்பர் கீயாக இருந்தது அப்படின்னா ஏபி மட்டும் போதும், என்னால் அந்த ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சி தேவையில்லை, சின்றது அன்னெசரி அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அந்த ஏபி அப்படின்றது நம்ம கேண்டிடேட் கீ. ஸோ நம்ம இதிலிருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா every candidate key is a super key but every super key is not a candidate key. So option A தான் இதுக்கு கரெக்ட். ஆப்ஷன் பி ராங். ஆப்ஷன் பி எவரி சூப்பர் கீ இஸ் ஏ கேண்டிடேட் கீ அப்படின்ற தப்பு. சூப்பர் கீ எல்லாமே கேண்டிடேட் கீ ஆகாது. கேண்டிடேட் கீ தான் சூப்பர் கீன்னு சொல்லுவோம், தவிர சூப்பர் கீயை கேண்டிடேட் கீன்னு சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி சூப்பர் கீ அண்ட் கேண்டிடேட் கீ ஆர் த சேம். சூப்பர் கீ கேண்டிடேட் கீ சேம்னு சொல்லியிருக்கோம், இதுவும் தப்பு. கேண்டிடேட் கீ ஹேஸ் மோர் அட்ரிபியூட்ஸ் தன் சூப்பர் கீ, அது தப்பு. சூப்பர் கீக்கு தான் அதிகமான அட்ரிபியூட்ஸ் இருக்குமே தவிர கேண்டிடேட் கீ கம்மியான அட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். ஸோ பி சி டி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Question 2 is from UGC NET December 2018. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்ன்ற ரிலேஷன் ABCD attributes with functional dependency கொடுத்துருக்காங்க. AB tends to C, AB tends to D, C tends to B. இந்த ரிலேஷன் வந்து எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், BCNF எந்த நார்மல் ஃபார்ம்ல இந்த ரிலேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3NF பட் நாட் இன் BCNF. இது எப்படி அப்படின்னு நம்ம கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலைசேஷன்னா என்ன, நார்மல் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக யூஜிசி நெட்டில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலைசேஷன் ப்ராசஸ் இன் DBMS, அது வந்து அதில் என்ன ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, அனாமலைஸ் இருக்கக்கூடாது, அதுதான் நார்மலைசேஷன். அதுக்காக நம்ம நார்மலைசேஷன் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், BCNF. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா எதுவுமே ரிப்பீட் ஆகாது, எல்லா வேல்யூஸும் அட்டாமிக்கா இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மா இருக்கும், அது வந்து நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. செகண்ட் நார்மல் ஃபார்மாவே ஒரு வேர்ட் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். BCNF அப்படின்னா the stronger version of 3NF. For every dependency left side must be a super key. left side கண்டிப்பா சூப்பர் கீயா இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டின் எடுத்துக்கோங்க. டிபெண்டன்சி AB tends to C, AB tends to D, C tends to B. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கணும். கேண்டிடேட் கீ AB and AC ஆர் த கேண்டிடேட் கீங்க. ஏபியில இருந்து நம்மளால எல்லாமே டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏசியில இருந்தும் நம்மளோட 4 அட்ரிபியூட்ஸ் ABCD 4மே டிரைவ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ஏபியும் ஏசியும் தான் கேண்டிடேட் கீ. ஸ்டெப் 2 செக் ஃபார் BCNF. ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் NF 2NF செக் பண்ணா டைரக்டா BCNF வரணும்? ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல தான் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் வந்து BCNF, அதை செக் பண்றோம். BCNF-ஓட ரூல் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட் மஸ்ட் பி a சூப்பர் கீ. நம்மளோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை எடுத்துக்கணும். அதுல நமக்கு 3 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கு. AB tends to C, AB tends to D, C tends to B. இதுல லெஃப்ட் சைட் எல்லாமே சூப்பர் கீயா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு BCNF சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி AB tends to C. AB ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, அது வந்து நமக்கு சூப்பர் கீ. நெக்ஸ்ட் AB tends to D, அதுலயும் AB இருக்கு, அந்த AB வந்து சூப்பர் கீ. நெக்ஸ்ட் C tends to B இருக்கு பாத்தீங்களா, அந்த C வந்து சூப்பர் கீ கிடையாது. அப்ப இது BCNF சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம என்ன நார்மல் ஃபார்ம் செக் பண்ணணும் அப்படின்னா 3NF செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ 3NF செக் பண்ணணும், தட் மீன்ஸ் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி செக் பண்ண தேவையில்ல. AB tends to C, AB tends to D, ஏன்னா அது ஆல்ரெடி BCNF-ல இருக்கு. இப்போ BCNF-ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 3NF-ல இருக்கும், நம்ம செக் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் C tends to B மட்டும் செக் பண்ணா போதும். இது தேர்ட் நார்மல் ஃபார்மோட ரூல் என்ன அப்படின்னா RHS வந்து பிரைம் அட்ரிபியூட்டா இருக்கும், தட் இஸ் பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயா இருக்கணும். C வந்து அது பிரைமரி கீழ வருது, ஸோ அது பிரைம் அட்ரிபியூட். ஸோ C வந்து கண்டிப்பா பிரைம் அட்ரிபியூட். ஸோ இட் இஸ் இன் த 3NF. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்ட். கொடுத்துருக்க functional dependency is in 3NF but not in BCNF.
ஸோ ஆல் அதர் ஆப்ஷன் ஏ பி டி இது எல்லாமே ராங்கு. நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம்னாவே இதெல்லாம் ராங்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. Question number 3 from June 2021 from transaction acid property. Acid property அப்படின்னா ஆசிட்னாவே atomicity, consistency, isolation, durability. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். atomicityனா என்ன, consistencyனா என்ன, isolation என்ன, durabilityனா என்ன அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்கல, நடுவில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்னா எந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்னன்னா ஆல் ஆர் நத்திங்னு சொல்லலாம். ஒன்னா டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நடக்கும், இல்லைன்னா ஒன்று கூட நடக்காது, திரும்ப ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுதான் ஆல் ஆர் நத்திங் அட்டாமிசிட்டி. ஆப்ஷன் ஏ கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா என்சூர் டேட்டாபேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் வேலிட் ஸ்டேட் டு அனதர். ஒரு வேலிட் ஸ்டேட்லேருந்து இன்னொரு வேலிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ரோல் பேக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஐசோலேஷன் அப்படின்னா என்சூர் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் டு நாட் இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர். இன்னொன்று இன்டர்ஃபியர் ஆகாது, தனியாக கன்கரண்ட்டாக அதுவே எக்ஸிக்யூட் ஆகும். டியூரபிலிட்டி அப்படின்னா என்சூர் கமிட்டட் டிரான்சாக்ஷனை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது, கிராஷ் ஆனாலும் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிறது தான் டியூரபிலிட்டி. ஸோ இங்கே ஆப்ஷன் சி அட்டாமிசிட்டி தான் கரெக்டு. அட்டாமிசிட்டினா ஆல் ஆர் நத்திங். தட் மீன்ஸ் என்டையர் டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னா டேட்டாபேஸ் கன்ஸ்ட்ரெயின் மஸ்ட் ஹோல்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன். கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும். டியூரபிலிட்டினா கமிட் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4 ஃப்ரம் டிசம்பர் 2020 ஃப்ரம் SQL கான்செப்ட். which SQL class is used to filter groups formed by group by based on aggregate condition. group by எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. where, order by, having, select. ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹேவிங். ஆப்ஷன் ஏ வேர் வந்து எதுக்காக அப்படின்னா இண்டிவிஜுவல் ரோவை குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் வேர். ஆர்டர் பை எதுக்காக அப்படின்னா ரிசல்ட்டை ஷார்ட் பண்ணுறதுக்காக, அசனிங் டிசைடிங் மாதிரி ஷார்ட் பண்ணுறதுக்காக, ஃபில்டர் பண்ணுறதுக்காக கிடையாது. செலக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால்த்தை சூஸ் பண்ணுறதுக்காக, இதுவும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நமக்கு ஃபில்டரிங் ஆப்ஷன் எது அப்படின்னா ஹேவிங் மட்டும்தான். இங்கே இந்த கொஸ்டின் 4க்கு எக்ஸ்பிளனேஷனும் கொஞ்சம் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துக்கோங்க. Question number 5 from June 2023 ER model. In a ER diagram, which of the following is represented by a double rectangle? Strong entity, weak entity, எந்த என்டிட்டியை நம்ம டபுள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைவோம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினில் ER டயக்ராம் சிம்பிள்ஸை பற்றி கேட்குறாங்க. ER டயக்ராமில் டபுள் ரெக்டாங்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஆன்சர் வந்து வீக் என்டிட்டியை டபுள் ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு என்டிட்டினா என்னென்னா அது ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி இவங்களாம் தான் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா ஓன் பிரைமரி கீ இருக்கும், இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. வீக் என்டிட்டினா என்னென்னா ஓனாக பிரைமரி கீ இருக்காது, அனதர் என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் வீக் என்டிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா எம்ப்ளாயி அப்படின்றது ஸ்ட்ராங் என்டிட்டி, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வீக் என்டிட்டி. சைல்டு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் பிரைமரி வீக் என்டிட்டியில் ஃபுல் பிரைமரி கீ இல்லை, பட் பார்ஷியல் கீ இருக்கும். அந்த டிபெண்டன்ட் நேமுக்கு பார்ஷியல் கீ இருக்கும். ஸ்ட்ராங் என்டிட்டியை சிங்கிள் ரெக்டாங்கிளும் வீக் என்டிட்டியில் டபுள் ரெக்டாங்கிளும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வீக் என்டிட்டியில் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஸ்ட்ராங் என்டிட்டி, ஓன் பிரைமரி கீ இருக்காது, பார்ஷியல் கீ யூஸ் பண்ணலாம், டோட்டல் பார்ட்டிசிபென்ட் இருக்கும். So option B correct, weak entity. Option A strong entity வந்து represent by a single rectangle. Option C associative entity represent by a rectangle inside a diamond. Option D derived attributes represent by a taxed ellipse. So option B the correct, that means weak entity. Question number 6 from December 2022 relational algebra. Which relational algebra operation is equivalent to the SQL where class? Option A projection, option B selection, option C join, ஆப்ஷன் டி ரீநேம். ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் எஸ்கியூஎல் வேர் கிளாஸ்க்கு ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் ஈக்குவலண்ட்டான ஆப்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செலக்ஷன் ஆப்ரேஷன் பை. ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் என்னென்னா டிபிஎம்எஸில் டேட்டாவை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணுறது. இதுவே எஸ்கியூஎலோட தியரட்டிக்கல் பேஸ்னு சொல்லலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் ரெண்டு இருக்குது. செலக்ஷன், ப்ரொஜெக்ஷன். செலக்ஷன் அப்படின்னா ரோ ஃபில்டர் பண்ணும். ப்ரொஜெக்ஷன் பை வந்து காலமை மட்டும் செலக்ட் பண்ணும்.
செலெக்ஷன் வந்து ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ண சொன்னோம் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாக நமக்கு எக்ஸாக்ட் பண்ணி கொடுக்கும். இதே ப்ரொஜெக்ஷன் வந்து காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் ப்ரொஜெக்ஷன். இதே வேர் கிளாஸ்க்கும் செலக்ட் கிளாஸ்க்கும் இம்பார்ட்டண்டான கன்ஃபியூஷன் இருக்கும். வேர் கிளாஸ் வந்து ரோ ஃபில்டர் பண்ணும், செலக்ட் கிளாஸ் வந்து காலம் மட்டும் செலக்ட் பண்ணும். இதே ரிலேஷனல் அல்ஜிப்ரால செலெக்ஷன் வந்து ரோ ஃபில்டர் பண்ணும், ப்ரொஜெக்ஷன் வந்து காலமை செலக்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ப்ரொஜெக்ஷன்னா வேர் ராங்கு, செலெக்ஷன்னா தான் வேர், அதுதான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, செலெக்ஷன் ஆப்ரேஷன் பை. Question number 7 from June 2024 is from indexing concept. In a B plus tree of order M, the maximum number of keys in an internal node. எவ்வளோ keys B plus tree ஓட keys internal nodeக்கு maximum எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ M, ஆப்ஷன் பி M-1, ஆப்ஷன் சி M/2 - 1, ஆப்ஷன் டி 2M. ஆன்சரை ட்ரை பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி M-1. எப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பி ப்ளஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டர் M பி ப்ளஸ் ட்ரீல மேக்ஸிமம் கீ என்ன, இன்டர்னல் நோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1, பி ப்ளஸ் ட்ரீயோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, பி ப்ளஸ் ட்ரீ ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர். டேட்டாபேஸ் இண்டெக்ஸிங்கில் யூஸ் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணுறதுக்காக. ஆர்டர் எம்னா மேக்ஸிமம் சில்ட்ரன், தட் மீன்ஸ் மேக்ஸிமம் பாயிண்டர் வந்து M, ஈச் நோடுக்கும் மேக்ஸிமம் சில்ட்ரன் இருக்கும். கீ வர்சஸ் பாயிண்டர், key equal to pointer minus 1. இதுதான் important நம்மளோட ரூல். key equal to pointer minus 1. ஏன் அப்படின்னா pointers between key split பண்ணணும். pointers between நம்ம key-யை split பண்ணணும். suppose m equal to 4 அப்படின்னா அதுக்கு maximum key 4 minus 1 3. so students confuse ஆகாதீங்க. keys வந்து தப்பு, pointers தான் correct. so maximum key equal to m minus 1. option B தான் correct. Next question number 8, December 2023 from concurrency control. Two-phase locking protocol guarantees which of the following? Option A, deadlock freedom. Option B, serializability. Option C, starvation freedom. Option D, both deadlock freedom and serializability. Answer try பண்ணுங்க, நம்ம explanation பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல கன்கரன்சி கண்ட்ரோலை பற்றி கேட்டிருக்காங்க. டூ ஃபேஸ் லாக்கிங் என்ன கேரண்டி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சீரியலைசபிலிட்டி. டூ ஃபேஸ் லாக்கிங்னா என்னென்னா ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும். க்ரோயிங் ஃபேஸ் ஒன்று, ஸ்ரிங்கிங் ஃபேஸ் ஒன்று. க்ரோயிங் ஃபேஸஸில் வந்து லாக்கை அக்வயர் பண்ணும், ரிலீஸ் பண்ணக்கூடாது. சிங்கிங் ஃபேஸில் வந்து லாக் ரிலீஸ் பண்ணுவோம், ஆனால் நியூ லாக் வந்து அக்வயர் பண்ணக்கூடாது. இதுதான் ரெண்டு ஃபேஸ், இது ரொம்ப முக்கியம். சீரியலைசபிலிட்டி என்னென்னா பேரலாக டிரான்சாக்ஷன் நடந்தாலும் ரிசல்ட் சேமாக சீரியலாக எக்ஸிக்யூஷன் இருக்கணும், அதுதான் சீரியலைசபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இங்கே டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்காலில் என்ன கேரண்டி பண்ணும்? சீரியலைசபிலிட்டியை கேரண்டியாக கொடுக்கும், பட் டெட்லாக் ப்ரிவென்ட் பண்ணாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டிப்பிங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சீரியலைசபிலிட்டி. Question number 9 from June 2022, functional dependency. Which of the following is not one of the Armstrong axioms of functional dependency? Option A, reflexivity. Option B, augmentation. Option C, transitivity. Option D, decomposition. Answer try பண்ணுங்க, explanation பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ரூல்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. எது வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப 3 ஆக்சியம்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஃப்ளெக்சிவிட்டி, ஆர்குமெண்டேஷன், டிரான்சிவிட்டி. ரிஃப்ளெக்சிவிட்டின்னு அப்படின்னா இஃப் y பிலாங்ஸ் டு x அப்படின்னா x டென்ஸ் டு y அப்படின்னு அர்த்தம். ஆர்குமெண்டேஷன் அப்படின்னா x டென்ஸ் டு y அப்படின்னா xz டென்ஸ் டு yzன்னு அர்த்தம். டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னா x டென்ஸ் டு y அண்ட் y டென்ஸ் டு z அப்படின்னா x டென்ஸ் டு zன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியமோட ரூல்ஸ் தான். பட் டீகாம்போசிஷன் அப்படின்றது ஆக்சியம்ஸில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி, டீகாம்போசிஷன் தான் கரெக்ட். Next question number 10. This is the last question from December 2021 from SQL joins. Which joint return all row from both table with nulls where there is no match? Option A, inner join. Option B, left outer join. Option C, right outer join. Option D, full outer join. Answer try பண்ணுங்க, explanation பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் SQL ஜாயின்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. விச் ஜாயின் ரிட்டர்ன் ஆல் த ரோ ஃப்ரம் போத் த டேபிள்ஸ்? ஆன்சர் இஸ் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஜாயின் பேசிக்ஸ், ஜாயினை 2 டேபிளில் கம்பைன் பண்ணுறது தான் ஜாயின். டைப் ஆஃப் ஜாயின், இன்னர் ஜாயின்னா ஒன்லி மேட்சிங் ரோஸ். லெஃப்ட் ஜாயினை லெஃப்ட் டேபிள் ஃபுல்லாக ரைட் மேட்ச் இருந்தால் இன்க்ளூட் பண்ணும், இல்லைனா நல் கொடுக்கும். ரைட் ஜாயின் அப்படின்னா ரைட் டேபிள் ஃபுல்லாக லெஃப்ட் மேட்ச் இருந்தால் இன்க்ளூட் பண்ணும், இல்லைனா நல்லுன்னு கொடுக்கும். ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா போத் டேபிள்ஸில் இருந்தால் எல்லா ரோஸும் வரும், மேட்ச் இல்லை அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணும். So final answer is option D, full outer join. இது ரொம்ப முக்கியமான question.
ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிபிஎம்எஸ் டாபிக் ஃபார் ஜூன் 2026னா இது சொல்லலாம் அப்படின்னா கீஸ் அண்ட் நார்மலைசேஷன், கேண்டிடேட் கீ, பிசிஎன்எஃப், 3NF இந்த மாதிரி கீஸ், நார்மலைசேஷன் கான்செப்ட், டிரான்சாக்ஷன், ஆசிட் ப்ராப்பர்ட்டி, எஸ்கியூஎல் கொரிஸ், இண்டெக்ஸிங், இஆர் டு ரிலேஷனல் மாடல், இது எல்லாத்துலேயும் இருந்தும் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.